மல்லிக்கு வேற வழியே இல்ல. அவங்க எடுத்த ஒரு முயற்சி என்ன அப்டின்னா, இனி விஜய வந்து லாக்கப்ல வச்சுட்டு இருக்க முடியாது. இந்த இன்ஸ்பெக்டர் தீபிகா வந்து ரொம்ப மோசமானவங்க அப்டிங்கிற ஒரு எண்ணம் வந்ததுனால தான் ஒரு லாயர போய் பார்க்குறாங்க. அப்ப அந்த லாயர் சொல்லக்கூடிய விஷயம் ஒரே ஒரு விஷயம் தான். இந்த கேஸ பொறுத்தவரைக்கும் அந்த தீபிகா நல்லவங்க தான். ஆனா உங்ககிட்ட ஏன் அப்டி நடந்துக்கிறாங்க அப்டிங்கிறது தெரியல. அதே நேரத்தில இப்ப ஒரே ஒரு விஷயம் தான் இடிக்குது. என்ன அப்டின்னா, அவங்க எப்டி உங்க விஜய வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க அப்டின்னா, அவர் குடுத்த வாக்குமூலத்த வச்சு அவங்கள தூக்கி உள்ள போடுவாங்க. அப்டிங்கிற மாரி தான் பேசுறாங்க. அப்ப இந்த இடத்துல அந்த லாயர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இது வந்து அடுத்ததா கோர்ட்டுக்கு போகும்னு தெரியுது. அதே நேரத்தில கோர்ட்லயுமே பயங்கரமான ஒரு ஆர்கியுமெண்ட்ல விஜய ரிலீஸ் பண்ணுதாங்க. அப்ப அடுத்தடுத்து என்ன நடக்கும்? இப்ப மல்லிக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சாகணும். ஏன் தீபிகா வந்து நம்ம மேல இவ்வளவு ஒரு வெறுப்ப, எரிச்சல காட்டுதாங்க அப்படிங்கிற விஷயம் தான் அவங்க கண்டுபிடிச்சாகணும். அப்ப இது உடனே நடந்துருமா? இந்த தீபிகா யாரு? தீபிகா எதுக்காக இங்க வந்திருக்காங்க? அப்ப தீபிகா ஏன் நம்ம மேல இந்த மாரியான ஒரு வெறுப்புணர்வ காட்டுதாங்க? அப்படிங்கிற எல்லா விஷயமும் மல்லிக்கு உடனே தெரிஞ்சிருமான்னா, அது அப்படி நடக்க வாய்ப்பில்ல. அதுக்கு இன்னும் சில நாட்கள் கொண்டு போவாங்க. அது எப்படி தெரியும் அப்படின்னா, இப்போ வந்து இப்போ மல்லி, வெண்பா வந்து ஸ்கூல் போவாங்க. அதே நேரத்தில அந்த தீபிகாவோட பொண்ணு அவங்களும் ஸ்கூல் போவாங்க. அப்போ ஒரே ஸ்கூலுங்கும்போது வெண்பா, தீபிகாவோட பொண்ணு ஐஸ்வர்யா அவங்க எல்லாம் நெருங்கி பழகக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகக்கூடிய ஒரு மாற வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படின்னா வெண்பாவும் அந்த ஐஸ்வர்யா அதாவது தீபிகா பொண்ணும் ஏதோ ஒரு சூழ்நிலையில அவங்க நேரடியா சந்திச்சு ஒரு ஃப்ரெண்ட்லியா ஆயிக்குவாங்க. அப்போ அந்த இன்ஸ்பெக்டரோட வீட்டுக்கு வெண்பா போறது, அந்த மாரியா சூழ்நிலைகள் இருக்கும். பலமுறை மல்லியும் கூட அங்க போயிருக்கலாம். அந்த ஃபோட்டோவ பார்த்துருக்க மாட்டாங்க. அதாவது தீபிகாவோட தம்பி ஃபோட்டோவ அங்க இருக்கிறத பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த ஃபோட்டோவ எப்போ மல்லி பார்க்குறாங்களோ, அப்பந்தான் மல்லி வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி ஆவாங்க அப்படிங்கிறது தெரியுது. அதாவது தீபிகாவோட தம்பி தினேஷோட சாவுக்கு மல்லி தான் காரணம் அப்படின்னு தீபிகா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கண்டிப்பா அவங்களுக்குள்ள ஒரு காதல் இருந்திருக்கு. மல்லிக்கு காதல் இருந்தா என்னங்கிறது தெரியல. ஆனா தினேஷ்க்கு மல்லி மேல காதல் இருந்திருக்கு. அவர் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல வேலை பார்த்துருக்காரு. அப்போ அந்த மாரியான ஃப்ளாஷ்பேக் வரும். அப்போ அங்க வந்து மல்லி அந்த ஃபோட்டோவ பார்த்துட்டாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பெரிய இடியா தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நெறைய விஷயங்கள்ல ஒரு விறுவிறுப்பும், பரபரப்பும் கூடும் அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா, அந்த இடத்துல மல்லி என்ன நடந்ததுன்னு ஒரு வேளை யோசித்து பார்க்கலாம். அப்போ அந்த தினேஷ் என்னென்ன பண்ணாருங்கிறது வெளிய தெரிய வரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.